நேர்காணலில் வெளியான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாவல் பழத்தை நான் ஊதி ஊதி சாப்பிடவில்லை. அதனால் அது சுடாத பழம் என்பதை புரிந்து கொண்டேன். ஆட்டையோ நாயையோ பரியாக்காமல் நரியை பரியாக்கியது ஏன்? நரியை குள்ள நரி என்று ஏன் அழைக்கிறார்களோ அதுதான் அது பரியாக்கப்பட்டதற்கான காரணம். அதே போல அடைக்கப்பட்ட பரிகள் இரவோடு இரவாக நரியாக மாறி தப்பித்து விட்டன. நரிக்கு வழங்கப்பட்ட தந்திர குணம் ஏன் பிற மிருகங்களுக்கு வழங்கப்படவில்லை? மனிதர்களிலும் குள்ள நரிகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே. இப்படி எதையோ நோக்கி பேசத் தொடங்கிய என்னை நெறியாளர் இடைமறித்து, பாரதியின் பாடல்களில் உங்களுக்கு பிடித்த ஓரிரு பாடல்களை சொல்லுங்கள் என கேட்டார். நான் அரசியல் பேச எண்ணினேன். நெறியாளர் புரிந்து கொண்டே என்னை திசை திருப்ப முயல்வதையும் புரிந்து கொண்டேன். லாவகமாக பாரதியின் பாடல் மூலம் என் நோக்கத்தை தொடர நினைத்த நான் பாரதியின் இருள் பாடல்களை சொல்ல ஆரம்பித்தேன். நெறியாளர் கடுப்பானார். நான் சொன்ன பாரதியின் வரிகள் இவைதான்: சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச் சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரமன்று சதியென்று காண்போம். முதல் பாடல் வரிகளை முடிக்கு முன்பாக நெறியாளர் போதும் போதும் என்று நிறுத்தி இதையும் தொடர விடாமல் திரையுலகை நோக்கி தன் பேட்டியை திசை திருப்பினார். நான் சிரித்து கொண்டேன். தாங்கள் ஏதாவது நாவல்களை சின்னத்திரைக்கு சீரியல்களாக மாறி எழுதியது உண்டா? அவர் கேட்டார். மறந்து போன அல்லது மறைக்கப்பட்ட விஷயங்களை பேசுவதில் எனக்கு எப்போதுமே விருப்பமில்லை. ஆனால் நன்றிக்காக என நாம் நினைத்து செய்வது சில சமயங்களில் நம்மை முழுமையாக மறைத்தே விடுகிறது இல்லையா? ஒரு இடைவெளிக்கு பின் தொடர்ந்து ஏவிஎம்மில் நான் பல படங்களை எழுதி வந்த நேரம், ஒரு நாள் சரவணன் சார் என்னை தன் அறைக்குள் அழைத்தார். ஏவிஎம்மில் இருந்து அழைப்பு வந்தால் உடனே ஆஜராவது என் வழக்கம். அதேபோல் அன்றும் சரவணன் சார் அறைக்குள் நுழைந்தேன். அங்கே சாரோடு ஒரு அம்மையாரும் அமர்ந்திருந்தார்கள். நான் போய் அமர்ந்ததும் சரவணன் சார் ஒரு புத்தகத்தை என் கையிலே கொடுத்து, இந்த நாவலை பல பிரபலங்கள் படமாக எடுக்க முயன்று முடியாமல் கைவிட்டு விட்டார்கள். இதை நன்றாக படித்துவிட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என சொல்லிவிட்டு அந்த அம்மையாரை அறிமுகம் செய்தார். பிரபல நாவலாசிரியர் சிவசங்கரி, அவர் எழுதிய நாவல்தான் இது என்றார். அப்பவே எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. அம்மையாரே பிரபலமான எழுத்தாளர், ஏன் இப்பணி என்னிடம் தரப்படுகிறது? ஏவிஎம்மில் நான் அதிகமாக எதிர்கேள்விகள் கேட்பதில்லை. 2 நாட்களுக்குள் படித்து முடித்துவிட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் தரப்பட்ட நாவலுடன் வீடு நோக்கி வந்துவிட்டேன். படித்து முடித்துவிட்டு 3ஆம் நாள் காலை சரவணன் சார் அறையில் ஆஜரானேன். ஆவலோடு என்னை பார்த்தார். இந்த நாவலின் முதுகெலும்பே உடல் உறவிலும் குடியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. திரையில் இவற்றை காட்ட முடியுமா என நான் ஆரம்பித்தேன். குடிகாரர்களை திருப்பும் வழிவகைகளை சொல்வது இந்த நாவலுடைய நோக்கம். நல்ல செய்தியை சொல்லுகின்ற நாவல், அதை ஒரு சீரியலாக பண்ணலாமா என கேட்டார் சரவணன் சார். உடல் உறவு கொள்ளும் கணவன் குடித்து விட்டு வருவான். அவன் குடித்திருக்கிறான் என்பது மனைவிக்கு தெரியாது. ஏதோ ஒரு வாசனை அவன் மீது வருகிறது. அந்த நிலையோடு அவன் வந்து உடலுறவு கொள்வது அவளுக்கு அளவிலா ஆனந்தத்தை தருகிறது. அதையே அவள் விரும்ப ஆரம்பிக்கிறாள். அதனால் குடியை மறக்க வேண்டிய அவன் தினமும் குடிக்க ஆரம்பிக்கிறான் என்பது அந்த நாவலின் மையப்புள்ளி. அதை அகற்றிவிட்டுத்தான் திரைக்கதை எழுத முடியும் என நான் சொன்னேன். எழுதித் தாருங்கள் என்று சொன்னார் சரவணன் சார். 1 வாரத்துக்குள் எழுதி முடித்துவிட்டு அவருக்கு படித்து காட்டினேன். பாராட்டினார். சிவசங்கரி அவர்கள் வரவழைக்கப்பட்டார். அவரிடம் என் திரைக்கதையை விளக்கிச் சொல்லுங்கள் என்று சரவணன் சார் கேட்டார். நான்
அதை செய்தேன். அவரிடம் என் திரைக்கதையை விளக்கமாக சொன்னேன். ஆவலோடு கேட்ட அவர் என்னை பாராட்டினார். அப்போதுதான் அந்த நாவலை ஒரு மோகத்தோடு படித்த திரு பாலச்சந்தர் அவர்கள் உடலுறவு காட்சிகளை அகற்றிவிட்டு இந்த நாவலை படமாக்குவது கடினம் என்று கைவிட்டதாக சொன்னார்கள். பின்னர் திரைக்கதை வசனத்தை நான் எழுத, ரகுவரன் மாதுரி நடிக்க, எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்க, தூர்தர்ஷனுக்காக ஏவிஎம் 13 எபிசோடாக தயாரித்து மகத்தான வெற்றி பெற்றது ஒரு மனிதனின் கதை என்ற அந்த சிவசங்கரி அவர்களுடைய நாவல். நான் பலராலும் பாராட்டப்பட்டேன். அதில் ஒரு காட்சி, குடிபோதைக்கு அடிமையான நாயகன் சாராயம் கிடைக்காத ஒரு தருணத்தில் ஒரு குவளையில் சாராயத்தை ஊற்றி தரையிலே வைத்துவிட்டு அதனை 4 காலில் நாய் போல் நின்று நக்கி குடி என்று வில்லன் சொல்லுவார். குடி மீது உள்ள வெறியால் நாயகன் அதையும் செய்வான். நாய் போல் அதை நக்கி குடித்தான். இது நாவலில் உள்ள ஒரு நல்ல காட்சி. அதையும் நான் மாற்றி அமைத்தேன். ஏனெனில் பாலச்சந்தர் சாரின் சிந்து பைரவி படத்தில் இதே போன்ற ஒரு காட்சி உண்டு. சிவகுமார் நக்கி குடிப்பார். அதில் ஒரு பாடலும் உண்டு. நமது மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு மனிதனின் கதை மிக வெற்றி பெற்ற முதல் 13 எபிசோட் கொண்ட சீரியலாக வந்தது. அதில் பல சூட்சமங்கள் செய்து நான் எழுதினேன். முதல் சீரியல் என்பதால் நாங்கள் பணம் பெறவில்லை. ஆனால் கலைஞரின் அரசு ஆதரவோடு அந்த நாவல் திரைப்படமானது. அது திரைப்படமான போது நான் ஏவிஎம்மால் அழைக்கப்படவில்லை. திரைப்படம் தியாகு என்ற பெயரில் படமானது. விருது கிடைத்தது. விழாவுக்கும் நான் அழைக்கப்படவில்லை. நாவலை சின்னத்திரைக்கு எழுதிய அனுபவம் இதுதான் என்று நான் அந்த நேர்காணலை முடித்து கொண்டேன். இந்த விஷயம் கேட்பவர்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் என் மனதை உறுத்திய ஒரு நிகழ்ச்சியாகும். நன்றி. வி.சே. குகநாதன்.